இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கங்கள். இன்னைக்கு மராத்தி லாங்குவேஜ்ல ஒரு ஹாரர் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆயிருக்க பயபீத் அப்படின்ற ஒரு வேற லெவலான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கிளைமேக்ஸ்ல நீங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இருக்கும். இந்த படத்தோட ஜேர்னரே கம்ப்ளீட்டா மாறும். ஸோ கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனுக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா ஹீரோவான ஷேகர் அப்படின்றவர் தான் காமிக்கிறாங்க. ஒரு கெட்ட கனவு வந்ததால தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாரு. அண்ட் பக்கத்துல இருக்க மனைவியை தேடி பாக்குறாரு. அவங்க அங்க இல்ல. அண்ட் இவரோட மனைவி பேர் பாத்தீங்கன்னா ராஷ்மி அப்படின்ற. இதனால அவங்களோட பேரை கத்திக்கிட்டே அந்த வீடு முழுக்க தேடி அலைஞ்சுகிட்டே இருக்காரு. கதவை திறந்தா வேகமா மழை கொட்டிக்கிட்டே இருக்கு. அந்த மழைக்கு மத்தியில அவங்க கீழே விழுந்து இறந்து போய் ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க. இதை பார்த்ததும் அவருக்கு என்ன ஏதுன்னு புரியாம அவங்கள கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே இருக்காரு. அவங்க பேரை சொல்லி கத்திக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்த அவரோட குழந்தையும் பாத்தீங்கன்னா பாக்குறாங்க. அவரோட அம்மா இறந்து போனதை பார்த்து உறைஞ்சு போய் நின்றுகிட்டே இருக்கு. இந்த சீன் இதோட கட் ஆகுது. அன்னைக்கு நாள்ல என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு ஒரு பிளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க. ஷேகருக்கும் அவரோட மனைவிக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா பெரிய பேச்சுவார்த்தை எதுவுமே இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா அவர் வீட்டை பார்த்துக்காம வேலை அலைஞ்சுகிட்டு இருக்காரு அப்படின்றது தான். அது வழக்கம் போல வீட்டுக்கு வராரு. தன்னோட குழந்தைக்கும் மனைவிக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சாண்ட்விச் வாங்கி கொடுக்க. அதுல ஆனியன் இருக்கு. எனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் ஆனியன் பிடிக்காது, அலர்ஜி அப்படின்னு மாதிரி. உங்களுக்கு என்னை பத்தி கேர் பண்ண நேரமே இல்லைல்ல அப்படின்னு மாதிரி திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி தன்னோட குழந்தை கூட போய் விளையாடுற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் அவங்கள விளையாட வச்சுட்டு தூங்க வைக்கிறாங்க. அது அப்படி தூங்க வைக்க போகும்போது அம்மா சொல்ற ஒரே ஒரு விஷயத்த மொத்தம் ஞாபகம் வச்சுக்கோ, அம்மா உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், உன்னை சுத்தி அதாவது வாழ்க்கை முழுவதும் இருப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு தூங்க வச்சுட்டு கிளம்புறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோ கூட தூங்க போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 2 புத்தகங்கள் இருக்காத நம்ம ஹீரோ பாக்குறாரு. அது ரெண்டுமே டீமன்ஸ் சம்பந்தப்பட்டதோ இல்ல வேற ஏதோ சம்பந்தப்பட்டதோ. அட்டை படத்துல பாத்தீங்கன்னா பயமுறுத்துற மாதிரியே இருக்கும். இதை பார்த்தது இவர் என்ன ஏதுன்னு அந்த புத்தகத்தை காமிக்க அவங்க எதுவுமே பேசாம அந்த புத்தகத்தை வாங்கி ஒரு இடத்துல முடி வச்சுட்டு அப்படியே படுத்து தூங்குறாங்க. கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா அவங்க மாடிக்கு வராங்க. மழை வேகமா பெஞ்சுக்கிட்டே இருக்கு. என்ன யோசிப்பாங்கன்னு தெரியாது. அப்பதான் எகிரி குச்சி இறந்து போயிட்டு இருப்பாங்க. என்ன சீன் இதோட கட்டாயி பிரசன்ட்டுக்கே வருது. தன்னோட அம்மா இறந்து போனது அந்த பொண்ணு பார்த்ததுல இருந்து ஒரு மாதிரி மைண்ட் அப்செட் ஆயிருச்சு. இனிமேல் நீங்க தான் அவளை கேர் பண்ணி பாத்துக்கணும் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோவோட காலேஜ் மேட்டான காவியா அப்படின்றவங்க சொல்லி இதுக்கு மேல அந்த இடத்துல இருந்து அப்படின்னா டிஸ்டர்பா இருக்கும், வேற ஏதாவது இடத்துக்கு போங்க அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்றாங்க. இவருக்கு சொந்தமா காடு மாதிரி இருக்கும், அங்க ஒரு வீடு இருக்கும். இதனால அங்க போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாரு. தன்னோட குழந்தைய கூட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. அங்க போன முதல் நாளே பாத்தீங்கன்னா இவங்களோட பொண்ணு யாருக்கும் தெரியாம காணாம போயிடுறாங்க. அவங்க பாட்டுன்னு காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டே இருக்க இது சரி ஷேகரும் பாத்தீங்கன்னா தன்னோட பொண்ணை காணோம் அப்படின்னு மாதிரி ரியலைஸ் பண்ணி கத்திக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல காட்டுக்குள்ள இருக்கிறத பார்த்து பிடிக்கிறாரு. உன்னை யாரு இங்களா வர சொன்னா, எக்காரணத்துக்கு ஒண்ணு இங்க வரக்கூடாது அப்படின்னு மாதிரி கூட்டு போக இவங்க அப்செட்ல தான் இருக்காங்க இல்லையா, அவ்வளோ பேச மாட்டாங்க. அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு அப்பா உனக்காக பிடிச்ச டிஷ் பண்ணிருக்கேன், இதை நீ சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி மேகியை பரிமாற்றாரு. ஆனா இது கூடவே நிறைய விஷயங்களை ஷேர் பண்றாரு. இனிமேல் அப்பாவும் கூட தான் ஃபுல் டைம் இருக்க போறேன், அம்மா மாதிரி உன் கூட நான் நேரத்தை செலவழிக்க போறேன் அப்படின்னு நம்மளாம் சொல்ல இவங்க ஒண்ணுமே பேசல. அந்த மேகியை சாப்பிடுறாங்க. என்ன யோசிப்பாங்கன்னு தெரியாது. சாப்பிட்டுக்கிட்டே இருந்த மேகியை வெளியே போய் தூப்பிட்டு இவங்களோட அப்பாவை பார்த்து முறைச்சுக்கிட்டே அங்க இருந்து தூங்கணும் அப்படின்னு மாதிரி போயிட்டுறாங்க. இவருக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஒருவேளை மேகி கெட்டு போயிருச்சோ அப்படின்னு மாதிரி ஸ்மெல் எல்லாத்தையும் பண்ணி சாப்பிட்டு பார்க்க கரெக்டா தான் இருக்கு. இதனால என்ன அதுன்னு தெரியாம அங்க இருந்து கிளம்புறாரு. அப்படியே நமக்கு மேகியை காமிக்கிறாங்க. அதுல இருக்கிறது ஆனியன். சோ இவங்க அம்மாவுக்கு பிடிக்காத விஷயம் இவங்களுக்கும் இப்ப பிடிக்கல அப்படின்னு மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணி தூங்க போற தன்னோட குழந்தைகிட்ட போய் சில விஷயங்கள் எல்லாத்தையும் பேச ஆரம்பிக்கிறாரு. அம்மா இல்லைன்னு வருத்தப்படாத, இனிமேல் அப்பாவும் கூட நேரத்தை செலவழிக்கிற அப்படின்னு மாதிரி சொல்ல அவங்க வெடுக்குன்னு அம்மா இல்லன்னா யார் சொன்னா, எந்நேரமும் அவங்க ஏன் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு சொல்ல இவருக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எதுவும் பேசாம அங்க இருந்து அப்படியே கிளம்ப கட் பண்ணி காவியா இருக்காங்க இல்லையா, அவங்க போன் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. புது இடம் செட் ஆயிருச்சா, அங்க உங்களோட பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்னு நம்மளாம் கேட்க இப்பதான் வந்திருக்கோம், போக போக செட் ஆகும்னு சொல்லி போனை வச்சுட்டு தூங்குறாரு. கட் பண்ணா இதை கடத்துறான். ஹீரோட பொண்ணு பாத்தீங்கன்னா இந்த வாட்டி யாருக்கும் சொல்லாம கையில தன்னோட ஃபேவரட் பொம்மை இருக்கும், அந்த பொம்மை எடுத்துட்டு போய்கிட்டே இருக்க காட்டுக்குள்ள சில வினோதமான சத்தங்கள்லாம் கேட்கிற மாதிரி காமிக்கிறாங்க. பின்னாடி யாரோ வேகமா வந்துகிட்டே இருக்க இந்த பொண்ணு திரும்புது. பயத்துல அப்படியே நின்றுகிட்டே இருக்க பொம்மையை கீழே போடுது. இந்த சீன் இதோட கட் ஆகுது. நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. தன்னோட குழந்தைய காணும் அப்படின்னு மாதிரி ரியலைஸ் பண்றாரு. எங்க போயிருப்பா அப்படின்னு மாதிரி தேடிக்கிட்டே இருக்க அவங்க வேகமா வீட்டுக்குள்ள வராங்க. எங்க போன நீ, எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த காட்டுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்ல அவங்க எதுவுமே பேசாம உள்ள போறாங்க. பின்னாடி பாக்குறாரு. இந்த பொண்ணோட காலச்சி தடம் மட்டும் இல்லாம வேற ஒருத்தரோட காலச்சி தடமும் இருக்கும். பார்த்த உடனே அவருக்கு என்ன பண்ணது ஏது பண்ணதுன்னு தெரியாம பயத்துல நின்றுகிட்டு இருக்காரு. உடனே காவியாக்கு போன் அடிச்சு உன்னை விட உங்களோட பொண்ணு தான் அதுல நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்த மாதிரி நடக்கிறதுல இயல்புதான், அவங்கள நிறைய பசங்க கூட பேச விட்டாலே போதும், அதுக்குண்டான வேலையை பாருங்கன்னு சொல்ல இந்த ஊருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில்ட்ரன்ஸ் எல்லாம் விளையாடுற ஏரியா இருக்கும். அந்த இடத்துக்கு கொண்டு போறாரு. அங்க இருக்க ஒரு லேடி கிட்ட பேசி இவங்களுக்கு அட்மிஷன் எல்லாத்தையும் போட்டு விட்டுறாரு. கட் பண்ணி அன்னைக்கு நாள் முடிஞ்சு நைட்டு காமிக்கிறாங்க. எல்லாம் ஜாலியா இருந்ததா, நல்லபடியா முடிஞ்சதா அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்க இவங்க எதுவுமே சொல்லல. அங்க இருக்கிற யாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகல, ஃப்ரெண்ட்ஸ் ஆகவும் வேண்டாம், எனக்கு ராகவ் மட்டும் போதும் அப்படின்னு மாதிரி சொல்ல இவருக்கு பக்குன்னு இருக்கு. யார் அந்த ராகவன்னு கேட்க
அவன் இங்கதான் இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை கிட்ட பதில் இங்கதானா பக்கத்து வீடான்னு கேட்க இல்ல நம்ம வீடு தான் சொல்றாங்க. பயந்து போய் அங்கிருந்து அப்படியே கிளம்ப அன்னைக்கு நைட்டு மறுபடியும் ஒரு வினோதமான கனவுகள் எல்லாம் வர ஆரம்பிக்க தூக்கம் கலைஞ்சு போய் எழுந்துக்கிறாரு. தண்ணி குடிக்கணும் அப்படின்ற மாதிரி கிச்சனுக்கு போக தான் பொண்ணோட ஃபேவரட் பொம்மை இருக்கு இல்லையா அந்த பொம்மை முகம் எல்லாம் பயங்கரமா கிரிச்சு அதை ஒரு சுருகு கையில மாட்டி பாத்தீங்கன்னா தொங்க விட்டுட்டு இருக்காங்க. பார்த்த உடனே ஒரு பயந்து போக பின்னாடி அவரோட பொண்ணு யார் இந்த விஷயத்த பண்ணான்னு கேட்க என் ஃப்ரெண்டு ராகவ் தான்ப்பா இதை பண்ணான்னு சொன்னேன். அவர் செம்ம கடுப்பாயிட்டார். ராகவ் அப்படின்றலாம் யாரும் கிடையாது நீ தான் இதை பண்ண அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டிட்டு கட் பண்ணி காவியாவை போய் பாக்குறாரு. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ண சின்ன பசங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. ஏன் நீ கூட சின்ன வயசுல உனக்கு ஒரு உருவம் தெரியுது அப்படின்ற மாதிரி இமேஜினேஷன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்த இல்லையா இதெல்லாம் காமனா நடக்கிறது தான் இது ஒன்னும் வரி பண்ணிக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஃப்ரீயா விட சொல்றாங்க. கட் பண்ணி அந்த ஸ்கூலுக்கு கூட்டு போவா இல்லையா அங்க இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட பாத்தீங்கன்னா அவங்க பயங்கர கோபமா பேசிட்டு இருக்காங்க. தன்னோட அப்பா கிட்ட போய் இதுக்கு மேல இங்க வர நான் விரும்பல நீங்க இருக்கிறவங்களையும் நான் பார்க்க விரும்பல அப்படின்ற மாதிரி மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போக்கிட்டே இருக்காங்க. இவரு என்ன ஏதுன்னு தெரியாம அப்படியே நின்னுகிட்டு இருக்காரு. கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு குப்பைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு டஸ்ட்பின்ல போடணும் அப்படின்ற மாதிரி வெளியே வர பக்கத்துல காடு தான் இல்லையா அங்க ஏதோ சத்தம் கேக்குது. இவரு என்னவா இருக்கும் லைட் அடிச்சுட்டு போய் பார்க்க அங்க ஏதோ ஒரு தீய மூட்டிட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி போய் பார்க்க அங்க ஒரு பச்சை குழந்தை பாத்தீங்கன்னா தீயில எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்தது இவரால தாங்கிக்கவே முடியல. சுத்தி முத்தி பாக்குறாரு. யாரோ ஒரு நபர் அங்க இருந்து ஓடின மாதிரி தெரியுது. உடனே போலீஸ்க்கு போன் பண்ண போலீஸ் அங்க வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி அந்த குழந்தையோட எரிஞ்ச உடலையும் பாத்தீங்கன்னா கொண்டு போயிடுறாங்க. அங்க இருந்து கிளம்பி ஒரு வீட்டுக்கு போக இது நாள் வரலையும் தன்னோட குழந்தை எப்பயுமே சோகத்துல இருந்துதான் பார்த்தாரு இல்லையா சிரிக்கிற சத்தம் கேக்குது. என்னவா இருக்குன்னு வெளியே வந்து பார்க்க பக்கத்து வீட்டுக்காரர் பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி இருப்பாரு. இவரோட குழந்தைகிட்ட பாத்தீங்கன்னா ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வந்தவொடனே நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கும் இதே மாதிரி ஒரு குழந்தை இருக்கு. ஒரு சின்ன பிரச்சனையால படுக்கை ஆயிட்டா கண்டிப்பா அவ ரெக்கவர் ஆகி உங்க பொண்ணு கூட ஜாலியா விளையாடுவா பாருங்கன்னு சொல்ல இவரு சில விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிட்டு உள்ள கூட்டு போயிட்டு அப்படியே இந்த நபரோட கையில காமிக்கிறாங்க. அந்த குழந்தையோட சில முடிகள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்காரு. கட் பண்ணி உள்ள எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் தெரியாதவங்க கூட இந்த மாதிரி விளையாடக்கூடாதுன்னு. இதுதான் உனக்கு கடைசி வார்னிங் அப்படின்ற மாதிரி பொண்ணை திட்டி உள்ள அனுப்பிட்டாரு. கட் பண்ண இவரோட பொண்ணு ரூம்ல இருந்து பியானோ வாசிக்கிற சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இவரோட பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா வாசிக்கவே தெரியாது. ஆனா சத்தம் கேக்குது. இதனால என்ன ஏதுன்னு தெரியாம உள்ள போய் பார்க்க அவங்க பியானோ மேல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. யார் வாசிச்சான்னு கேட்க அப்ப ராகவ் தான்ப்பா வாசிச்சான்னு சொல்ல இங்க பயங்கர கடுப்பாக்குறாரு. இதுக்கு மேலேயும் முடியாது அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் காவியா இருக்காங்க இல்லையா அவங்களே வீட்டுக்கு கூப்பிட்டு ராகவ் அப்படின்ற மாதிரி அவங்க இமேஜினேஷன் வேர்ல்டு என்னால தாங்க முடியல இதை கொஞ்சம் உதவணும் அப்படின்ற மாதிரி அவங்கள அன்னைக்கு நைட் அங்கேயே ஸ்டே பண்ண அந்த சமயம்னு பார்த்து இவரோட பொண்ணை ஒரு ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி போயிருப்பாரு. அங்க ஒரு லேடி அறிமுகமா இருப்பாங்க இல்லையா அந்த லேடி என்டர் ஆகுறாங்க. உள்ள 2 பறவைகளோட உங்களுக்காக தான் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் உங்களை சர்ப்ரைஸ் விசிட் பண்ணணுன்றதுக்காக தான் வந்த அப்படின்ற மாதிரி உள்ள இருக்க எல்லார்கிட்டையும் இன்டர் ஆகி எல்லாரும் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது அவங்கள பார்த்ததும் ஹீரோட பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்கல. என் அப்பா உங்களுக்கு பிடிக்கும் தானே அப்பா உண்மையை சொல்லுங்க அவங்கள தானே கல்யாணம் பண்ணிக்க போறீங்க என் அம்மாவோட இடத்த யாராலும் நிரப்ப முடியாதுப்பான்னு சொல்லி இவர் செம்ம கடுப்பாயிட்டாரு. யாருமா உனக்கு அப்படி எல்லாம் சொன்னதுன்னு கேட்க ராகவ் தான்ப்பா சொன்னான்னு சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்து போக்கிட்டே இருக்க இதனால இவர் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிட்டாரு. பக்கத்துல இருக்க அந்த லேடி கிட்ட சாரி கேட்கிறாரு. அதே சமயத்துல காவியா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததால ஒரு மாதிரி வெறுப்பாவே இருக்கு. சுத்தமாவே பிடிக்கல. இருந்தாலும் வெளியில பிடிச்ச மாதிரியே காமிக்க அன்னைக்கு நைட்டு அவங்களோட போக ஆரம்பிக்குது. கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு மறுபடியும் காமிக்கிறாங்க. எல்லாரும் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோக்கு அதே மாதிரி ஒரு கெட்ட கதவு வந்து தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாரு. என்ன சத்தம் கேக்குது அப்படின்னு மாதிரி வீடு ஃபுல்லா செக் பண்ணி பார்க்க தன்னோட பொண்ணு ரூம்ல இருந்தா சத்தம் வரும். இவரு என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி எட்டி பார்க்க இறந்து போன இவரோட மனைவி இருக்காங்க இல்லையா அதே கெட்டப்ல அதே மாதிரி காஸ்டியூம் போட்டு இவரோட பொண்ணு பாத்தீங்கன்னா அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததோ காவியாவும் ஷாக்கு இவரும் ஷாக்கு. கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் இந்த விஷயம் நான் சொல்ல போறது உனக்கு புதுசா தான் இருக்கும் ஆனா நீ நம்பிதான் ஆகணும். என்னோட பொண்ணோட உடம்புல என் மனைவி ஆவி இருக்குன்னு சொல்ல இவங்க டாக்டர் தான் இல்லையா இதை கம்ப்ளீட்டா மறுக்கிறாங்க. கொஞ்சமாவது பிராக்டிகலா பேசு உன்னோட பொண்ணு அப்நார்மலா இருக்கா நான் ஒத்துக்கிறேன் அதுக்கு நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாது அப்படின்ற மாதிரி சில அட்வைஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு போக இவ இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தான் பொண்ணுகிட்ட மனசு விட்டு பேசணும் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. அப்பயும் பாத்தீங்கன்னா அவங்க ராகவ் அப்படின்ற மாதிரி அவனை பத்தியே பேசிக்கிட்டே இருக்காங்க. அவன் ரொம்ப கெட்டவமா அவங்க கூட பேசாது அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லி பார்க்க அவங்க கடுப்பாயிடுறாங்க. உங்களை விடுவாப்பா நீங்க அம்மாவை கொடுமைப்படுத்தி தானே சாகடிச்சிங்க எல்லாத்தையும் ராகவ் என்கிட்ட சொல்லிட்டாம்பான்னு சொல்ல இவர் செம்ம கடுப்பாயிட்டாரு. ராகவ் அப்படின்றது யாரும் கிடையாது அவன் கூட இனிமேல் பேசாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க. ஆனா இவங்க நிறுத்துற மாதிரியே தெரியல. ராகவ் இருக்கா அப்படின்ற மாதிரி கத்துக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணி தூங்குற மாதிரி காமிக்கிறாங்க. இவரு இந்த பிரச்சனைகளால தான் பொண்ணு வரைஞ்சுக்கிட்டு இருக்க படங்கள் எல்லாத்தையும் எடுத்து பாக்குறாரு. அந்த சமயம்னு பார்த்து தன்னோட மனைவி இறந்து போனாங்க இல்லையா அதை அப்படியே கம்ப்ளீட்டா வரைஞ்சு வச்சிருப்பாங்க. பயங்கர அப்செட். பொண்ணு மன ரீதியா பாதிக்கப்பட்டுட்டாலோ அப்படின்ற மாதிரி 1000 எண்ணங்கள் தோண ஆரம்பிக்குது. ஆனா அது கூடவே பக்கத்து வீட்டுக்காரரை பார்க்க இவருக்கு பயங்கர சந்தேகமா இருக்கும். இதனால அவர் வெளியே கிளம்பி போனதும் அவரோட வீட்டுக்குள்ள என்னதான் இருக்கு இவரோட பொண்ணுக்கு உண்மையா அடிபட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணணும் உள்ள போக அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. அவரோட பொண்ணு பாத்தீங்கன்னா இறந்து
இறந்து போய் பல நாட்கள் ஆயிட்டு இருக்கும். இறுதி சடங்கு எல்லாத்தையும் முடிச்சு ஒரு பொட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா அப்படியே வச்சிருப்பாங்க. உள்ள போனது பயங்கர நாத்தம். இறந்து போன அந்த பொண்ணோட உடம்ப பார்த்துட்டு அவரோட முகமே பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. மூக்க பிடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்ப கட் பண்ணி காவியா வேலை செய்யற ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. அங்க ஒரு வார்டனை பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க பிடிச்சி பயங்கரமா விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்தா இவங்கள பக்கத்துல இருக்க டாக்டர் கிட்ட போய் என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. அந்த வார்டன் ஒரு பச்சிலும் குழந்தைய இங்க இருந்து தூக்கிட்டு போயிட்டானா, ஒரு குறிப்பிட்ட ஏரியால தான் அது வித்ததா சொல்றாங்க, அதனாலதான் அவங்க கிட்ட என்கொயரி பண்ண வந்திருக்காங்கன்னு சொல்ல. அப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சேகர் ஒரு பச்சிலம் குழந்தை எரிஞ்சு போயிருந்தது அப்படின்னு மாதிரி போலீஸ்ல சொல்லியிருப்பார் இல்லையா. இந்த விஷயத்த இவங்க கிட்டே சொல்லியிருப்பாரு. ஆனா அது மட்டும் இல்லாம பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு மாதிரியா நடந்துக்கிறாரு அப்படின்னு மாதிரியும் சொல்லியிருப்பாரு. இதனால லைட்டா டவுட் வருது. நம்ம பொண்ணு, அதாவது அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க ராகவ் அவனா இருப்பானோ அப்படின்னு மாதிரி வேகமா அங்க கிளம்ப கட் பண்ணி சேகரோட வீட்டுல காமிக்கிறாங்க. அந்த டீச்சர் இருக்காங்க இல்லையா, அவங்க சேகரை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி வருவாங்க. எங்க தேடியும் இல்ல. இதனால அங்க இருக்கிற சேகரோட பொண்ணு கிட்ட பேசணும்னு போறாங்க. அன்னைக்கு நீ சொன்ன மாதிரிலாம் எதுவும் இல்ல, ஒரு அம்மா இடத்த நான் ஒண்ணு குடிக்க வரல அப்படின்னு மாதிரி அவங்க கிட்ட சமாதானங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்ம ஐஸ் பை விளையாடலாமான்னு கேக்குறாங்க. இவங்களும் ஓகே சொல்ல கண்கள் எல்லாத்தையும் கட்டி விட்டுறாங்க. இவங்க அந்த பொண்ணை தேடிக்கிட்டே இருக்க மாதிரியும் வீடு ஃபுல்லா சுத்திக்கிட்டே இருக்க மாதிரியும் காமிக்கிறாங்க. அந்த சமயம்னு பார்த்து ஏதோ ஒரு உருவம் இவங்களை வந்து புடிச்சு வேகமா தள்ளுது. ரத்த வெள்ளத்துல அப்படியே கீழே விழுறாங்க. கட் பண்ணா தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிற நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. கண்ணாடியை காணும். கண்ணாடியை கண்டுபிடிச்சு போட்டு தன்னோட பொண்ணு ரூமுக்கு போய் விசாரிக்க அவங்க பாத்தீங்கன்னா அழுதுகிட்டு இருக்காங்க. நீங்க சொன்னது கரெக்ட் தான்ப்பா, இந்த ராகவ் ரொம்ப மோசமானவன், நம்ம வீட்டுக்கு வந்து அந்த ஆன்டியை கொன்னுட்டான்பான்னு சொல்லி இவரு வேகமா கீழே வந்து பாக்குறாரு. யாரும் இல்ல, எதுவும் இல்ல. சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே இருக்கும்போது சில ரத்த கரைகள் எல்லாம் இருக்கும். பயந்து போனவரு ஃபுல்லா தேடி பாக்குறாரு. ஆனா அப்படி தேடிக்கிட்டே இருக்கும்போது தான் ஃப்ரிட்ஜுக்குள்ள அவங்களோட பாடி இருக்கிறத பாக்குறாரு. அண்ட் பின்னாடியே பாத்தீங்கன்னா அவங்களோட பொண்ணு வந்துடுறாங்க. நான் சொன்னேன் இல்லப்பா, அவன் ரொம்ப கெட்டவன்பா, ராகவ் தான்ப்பா இதை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருந்தா அப்படின்ன மாதிரி கத்த. இவருக்கு செம்ம கடுப்பு. தான் பொண்ணுதான் இதை பண்ணிருக்கா, ராகவ் அப்படின்ற மாதிரி இல்லாத ஒருத்தர் மேல பழிய போட்டுறாளே அப்படின்ற மாதிரி வேகமா ரூமுக்குள்ள தள்ளி அவங்களை கூட்டிட்டு வெளியே ஒரு பைய எடுத்துட்டு வந்து அந்த டெட் பாடியை கிளீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த சமயம் பார்த்து பூட்டப்பட்ட கதவு பாத்தீங்கன்னா திறக்குது. அந்த குழந்தை வெளியே வருது. அந்த டெட் பாடியை கிளியர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நின்னுகிட்டே இருக்காரு இல்லையா, அவரை பாக்குது. அந்த சமயம் பார்த்து கரண்ட் போனதால அப்ப எனக்கு பயமா இருக்குப்பா, காப்பாத்துங்க கத்திக்கிட்டே இருக்கு. இவரு அலைஞ்சு கிழிஞ்சு ஒரு டார்ச் எடுத்து தான் பொண்ணு கிட்ட போகணும்னு ட்ரை பண்ண. அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு முகம் தெரியாத நபர் தான் பொண்ணை புடிச்சு வச்சிருக்காரு. இவரு யாரா இருக்கும்னு லைட் அடிக்க பக்கத்து வீட்டுக்காரர் இருக்காரு இல்லையா, அவர் தான். என் பொண்ணை விட்டுட்டு போடா அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அந்த மனுஷனும் பொண்ணை நான் கூட்டு தான் போவேன், நீ கொல்ல அனுமதிக்க மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம அந்த சண்டை முடிவுக்கு வருது. பக்கத்து வீட்டுக்காரர் இருக்காரு இல்லையா, அவரை போட்டு பயங்கரமா அடிச்சு வெளியே தூக்கி போட்டுட்டு கதவை எல்லாத்தையும் சாத்திட்டாரு. உள்ள இருக்க அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நீங்க சொன்னது கரெக்டுப்பா, அந்த ராகவ் ரொம்ப கெட்டவன்பான்னு சொல்ல அப்படியே அவரோட மூஞ்ச காமிக்கிறாங்க. மொத்தமா மாறி போயிடுது. நான் உனக்கு கெட்டவனா, என்ன தைரியம் தான் நீ அப்படி சொல்லுவே அப்படின்னு மாதிரி அங்க ஒரு கத்தி இருக்கும். அந்த கத்தி எடுத்து அந்த பொண்ணைய கொல்லணும் அப்படின்னு மாதிரி போக அந்த சமயம் பார்த்து மறுபடியும் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்து தடுக்கிறாரு. எக்காரணத்துக்கு ஒண்ணு நான் அவனை கொல்ல விட மாட்டேன்டா அப்படின்னு மாதிரி சண்டையை போட்டு என் பொண்ணு உயிரோட வர வைக்கணும் அப்படின்னு மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண, நீ என்னடா உன் பொண்ணை கொலை பண்ணிக்கிட்டு இருக்க, இது ஒருபோது நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. இதோட முடிவுல காவியா பாத்தீங்கன்னா உள்ள வராங்க. பாக்குறாங்க பக்கத்து வீட்டுக்காரர் நம்ம ஹீரோ அடிச்சுக்கிட்டே இருக்க. அவன் தான் ராகவ் போல அப்படின்னு மாதிரி அவர் அடிச்சு போட போத்துன்னு விழுந்துட்டாரு. அண்ட் குழந்தைய போய் பாக்குறாரு. நம்ம ஹீரோவையும் பாக்குறாரு. அவன் தான் ராகவ்ல, அவன் அடிச்சு போட்டாச்சு, இனிமேல் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுன்னு வாயத்து இருக்க. இவங்களுக்கு பலாருன்னு ஒரு ஆறு அந்த தலையிலேயே போத்துன்னு அடிக்க இவங்களும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இவங்களோட பாடியை இழுத்துட்டு போக்கிட்டே இருக்க. அப்பதான் இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு ஒரு சின்ன பிளாஷ்பேக்ல சொல்றாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா தன்னோட மனைவிக்கு ஆசாசியா ஒரு மீன் தொட்டியை வாங்கி ரோட்ல நடந்து வந்துகிட்டே இருப்பாரு. அந்த சமயம் பார்த்து இவரோட மனைவி யாரோ ஒரு நபர் கூட கார்ல போறத பாக்குறாரு. பயங்கர அப்செட். போன் பண்ணி நீ எங்க இருக்க, உன் கூட பேசணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல இப்பதான் ஆசை வருதா, நான் வேலையில கொஞ்சம் பிஸியா இருக்கேன், உங்ககிட்ட பேச நேரம் கிடையாது அப்படின்னு மாதிரி கட் பண்ணிடுறாங்க. இப்போ இதை கேட்டது இவருக்கு பயங்கர ஷாக்கு. கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. இந்த விஷயங்களால இவரோட மண்டைக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான எண்ணங்கள் எல்லாமே தோண ஆரம்பிக்குது. அவங்க காஃபி குடிக்கணும் அப்படின்னு மாதிரி மழையில நின்னுகிட்டு இருந்திருப்பாங்க. இவர் தான் பாத்தீங்கன்னா புடிச்சு தள்ளி விட்டுருப்பாரு. சோ அது தற்கொலை இல்ல கொலை. அதையும் தாண்டி ராகவ் அப்படின்னு மாதிரி இவரோட பொண்ணு நிறைய இடங்கள்ல மென்ஷன் பண்ணிருக்கோம் இல்லையா, அது இவரே தான் இருப்பாரு. ஏன்னா இவருக்கு பாத்தீங்கன்னா மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்னு மாதிரி ஒண்ணு உருவாயிருக்கும் இவரோட மனைவி மூலமா. அதனால ராகவ் அப்படின்ற ஒரு இமேஜினேஷன் நபரை இவரே பாத்தீங்கன்னா உருவாக்கிட்டு இருப்பாரு. சோ இதுக்கு முன்னாடி நிறைய மிஸ்ட்ரியான சம்பவங்கள்லாம் நம்ம காமிச்சிருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்துக்கும் பின்னாடி இவரே தான் இருந்திருப்பாரு. ராகவாவும் இவர் இருந்திருப்பாரு, சேகராவும் இவரே தான் இருந்திருப்பாரு. இவருக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கு அப்படின்ற விஷயம் இவருக்கே தெரிஞ்சிருக்காரு. இவரோட பொண்ணு முன்னாடி போய் நான் தான் ராகவ் அப்படின்ற மாதிரியும் அப்பா இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களும் ஷேர் பண்ணிருப்பாரு. பிரசன்ட்டுக்கு வருது. ஸோ ராகவ் இவர் தான், இவருக்கு நோய் இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சு இப்போ அந்த பொண்ணு மட்டும் தான் உயிரோட இருக்கா இல்லையா, அவளை கொல்லணும்
அப்படின்ற மாதிரி போக்கிட்டே இருக்க அந்த சமயம் பார்த்து மயக்கத்துல இருந்த காவியா வந்து இவரை குத்தி அந்த இடத்துல கொடூரமான முறையில கொலை பண்ணிடுறாங்க. இந்த பொண்ணை காப்பாத்திடுறாங்க. காப்பானா அந்த குழந்தைய பாத்தீங்கன்னா காவியாவே வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு போறாங்க. தன்னோட அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு நோய் இருந்தது, அதனால அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களும் அவங்க சொல்லி புரிய வைக்கிறாங்க. அண்ட் பக்கத்து வீட்டுக்காரர் பாத்தீங்கன்னா அவரோட இறந்து போன பொண்ணு உயிரோட கொண்டு வரணும் அப்படின்னு மாதிரி அந்த குழந்தைய பலி கொடுக்கறது, சூனிய வைக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஈடுபட்டு இருப்பார். ஸோ அவர் இறந்து போயிட்டாரு. அண்ட் இந்த குழந்தை உங்களோட அரவணைப்புல வளர போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த படத்தை பாத்தீங்கன்னா அதை முடிக்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட்டா இந்த படத்தோட ஜோனரே கிளைமேக்ஸ்ல மாறுன்னு சொல்லியிருந்தாங்க. அது இதுதான் ஹாரர் படமா கொண்டு போய் இதை பாத்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லரா முடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.